ஹலோ டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்டது தான். அந்த டிஆர்பி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அந்த எந்த ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஒரு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? பேப்பர் 1 பேப்பர் 2 ரீசெண்டாக கோர்ட்லேருந்து வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் படி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க இல்லையா அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி டிஆர்பிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்குன்னு மட்டுமே ஸ்பெஷலாக ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கும்பொழுது இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இங்கே கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட அந்த எக்ஸாம் கரெக்டாக எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது பேஸ் பண்ணால் ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேக் இட் யூஸ்ஃபுல். ஓகே, சரி. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அதை பற்றி நான் ப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கல, இதுலேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த விண்டோ, ஓகேவா, அது வந்து நமக்கு இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நான் இன்றைக்கே போய் இப்போவே அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கே போய் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது ஒரு ரஷ், அப்படி சர்வர் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஏதாவது எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1 வீக் வந்து விட்டுருங்க, ஓகேவா? 1 வீக் வந்து அப்ளை பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஒரு 7 days கழிச்சு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் பேமெண்ட்லாம் பண்ணும்பொழுது சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அந்த பேமெண்ட் பண்ணும்பொழுது நெட்டெல்லாம் வந்து ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒய்ஃபைலாம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டெட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணாததா இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இதில் நார்மல் கேண்டிடேட்ஸ் யாருமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ கொஷின் பேப்பர் இது உங்களுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 2ல் சயின்ஸ் மேஜர் ஆர்ட்ஸ் மேஜர் எல்லாருமே எழுதுகிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அதையுமே கொடுத்துருக்காங்க. என்னது, யாரெல்லாம் வந்து இந்த 1/9/2025க்கு முன்னாடி டீச்சர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களுக்கானது தான், ஓகே? ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி 13ஆம் தேதி வந்திருக்கும். அண்ட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இன்னைக்கு 18/2/2026 இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் டேட், எப்போ நம்ம கடைசி டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய டைமே கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 10 வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி வீக்காக தயவு செய்து அவ்வளோ நாள்லாம் எழுதி வச்சுருக்காதீங்க. லாஸ்ட் டேலாம் உட்காந்து அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் மறுபடியும் பிஸியாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு இன்னையிலேருந்து ஒரு 7 நாள் விட்டுருங்க, அப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா? அந்த கடைசி 7 நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க, அப்போவும் சர்வர் பிஸியாக இருக்கும், சரியா? சரி, இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 10ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதில் அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு எடிட் ஆப்ஷன் அந்த விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கம்மியான நாள் தான் தருவாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு நிறைய டைம் தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய டைமை தூக்கி தர மாட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப கம்மியான நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகே? அடுத்தது பாருங்கள், பேப்பர் 1 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 7ஆவது மாதம், ஓகேவா? 4/7/2026. இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான், ஓகே? ஸோ அப்போ எக்ஸாம் நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வராது. மோஸ்ட்லி சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடக்கும். ஆனாலும் பை சான்ஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ்னால அவங்க அதை மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா நீங்கள்?
அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்கள் டெட் பேப்பர் 2. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5/7/2026 இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அழகாக அவங்க டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து டென்டேட்டிவான டேட் தான். சரி, இப்போ இந்த எக்ஸாமுக்கான டேட் எல்லாம் இம்பார்ட்டண்டான டேட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அதை நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து 150 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, 150 கொஷின் 150 மார்க். ஸோ இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஜாக்பாட்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மட்டும், ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூ. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதே 90 மார்க் தான் எடுக்கணும். இல்லை நான் வந்து மற்ற இதில் இருக்கீங்க கம்யூனிட்டியில் அப்படின்னும் போது உங்களுக்கு மார்க்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பேட்டர்ன் சொல்லிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. அது வந்து 6லேருந்து 11 வயது உள்ள அந்த ஏஜ் குரூப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சைக்காலஜி. இது நீங்கள் டீட்டெயிலில் என்ன படிச்சிருப்பீங்களோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேவா, இது 30 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, டோட்டலாக 30 மார்க்கு. அந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ்னு 2 மீடியம்லையுமே இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லாங்குவேஜ் என்னது, தமிழ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயும் 30 கொஷின் 30 மார்க்குக்கு இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ், அதுலேயும் என்ன பண்ணுவாங்க 30 கொஷின் 30 மார்க்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அகைன் 30 கொஷின் 30 மார்க்கு. இந்த தமிழ் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜில் இருக்கும். அண்ட் இந்த மேக்ஸு 2 லாங்குவேஜில் வந்துடும் ஆஸ் யூஷுவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவிஎஸ் அப்படின்னும் பொழுது இது வந்து சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் ரெண்டுமே கலந்து கேட்பாங்க. ஸோ அது ஒரு 30 கொஷின் 30 மார்க்கு. 2 லாங்குவேஜ்லேயும் கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின் 150 மார்க்குக்கு இருக்கும். இப்போ இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பேப்பர் 1க்கு இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் பேப்பர் 2க்கான பேட்டர்ன் சொல்லிடுறேன். பேப்பர் 2 அப்படிங்கிறது பிடி அசிஸ்டன்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு, அப்புறம் அந்த மிடில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ், அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா யார் பேப்பர் 2க்கு குவாலிஃபைன்னு. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி சைக்காலஜிலேருந்து கொஷின் 30 மார்க்குக்கு இருக்கும். இந்த ஏஜ் குரூப் பார்த்துக்கோங்க, 11 வயதுலேருந்து 14 வயது இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்புக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது லாங்குவேஜ் தமிழ், அது 30 கொஷின் 30 மார்க்கு. லாங்குவேஜ் இங்கிலீஷ் வரும். இதெல்லாம் கம்பல்சரி தான், ஆப்ஷனல்லாம் கிடையாது. ஓகேவா, 30 கொஷின் 30 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா சோஷியல். ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இடம். என்னென்னா இப்போ நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னும் போது மேக்ஸ் அண்ட் சயின்ஸை சூஸ் பண்ணுவீங்க. ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கீங்க, தமிழ் இங்கிலீஷ் சோஷியல் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சோஷியல் மேஜரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னும் போது மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஷின் கேட்பாங்க, சயின்ஸ்லேருந்து 30 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா, இதுவே நீங்கள் ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சோஷியல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 60 கொஷின் கேட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் கிடையாது இல்லையா, வெறும் சோஷியல் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ அதுலேருந்து மட்டும் 60 கொஷின் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு 150 கொஷின் 150 மார்க் இருக்கும். கொஷின் பேப்பர் தமிழ் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸாமுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸி தான். இப்போ நான் இந்த பாஸ் மார்க் பற்றி சொல்லிடுறேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 150 கொஷின் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். கொஷின் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேவா, OMR பேஸ் பண்ணி தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். OMR பேஸ் பண்ண எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க போகுது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே பாஸ் மார்க்லாம் சேம் தான். ஸோ நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலில் வரீங்க அப்படின்னும் பொழுது டோட்டல் 150ல் நீங்கள் 60% மார்க் வாங்கணும். 60% அப்படிங்கிறது வந்து 90 மார்க். ஓகேவா, ஜென்ரல் அப்படின்னும் போது 90 மார்க்கு. இதே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இதில் எல்லாம் வரீங்க அப்படின்னும் போது 75 மார்க். இதுதான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தது,
82 இருந்தது, இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 75 மாற்றிட்டாங்க, 50% அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் வரீங்கன்னும் போது உங்களுக்கு மார்க் என்னது 60 மார்க். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், மார்க் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அப்புறம் எக்ஸாம் மற்ற ஹால் டிக்கெட் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து இன்டிமேஷன் வரும். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் மோஸ்ட்லி உங்களுக்கு பக்கத்தில் தான் போடுவாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அண்ட் ரிசல்ட்டு அதுவும் டிஆர்பி வெப்சைட்டில் தான் வரும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ சைஸ் அந்த மற்ற தகவல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்களே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் இது எல்லாத்தையும் தரவாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் தரவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ண போங்க. ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுங்கள், இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போய் பண்ணாலும் கூட என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணலாம், பட் ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி நீங்கள் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தான் அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டரில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணாலும் நீங்கள் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேவையான சர்டிஃபிகேட்ஸ் இந்த கொடுத்துருப்பாங்க லிஸ்ட்டு, இது பார்த்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்தது டிப்ளமோ சர்டிஃபிகேட் அந்த டீடெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ண அந்த குவாலிஃபிகேஷன், அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். எஸ், இதுதான் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, இது கம்பல்சரி வைக்கணும். சப்போஸ் உங்களால் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியலன்னா கண்டிப்பாக எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் அந்த அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில், எய்டட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில், பார்ட் டைமா இல்லை வந்து ஒப்பந்த அடிப்படையில், இந்த மாதிரி நிறைய டைப்பில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் இந்த எம்எஸ் நம்பர் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, அந்த மாதிரி முழுக்க முழுக்க உங்களோட ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கானது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேவையானது எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ராப்பராக உங்களோட ப்ரிப்பரேஷனையும் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும், அண்ட் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே எப்படி இதை வந்து கிளியர் பண்ணணும், இது மாதிரியான தகவல் இது தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ.